Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 10th standard English model question paper first revision model question paper பார்க்கலாம். ஸோ நீங்கள் லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் இந்த மாதிரி நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பார்ட், அதாவது 14 மார்க்ஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான். 3 synonyms கேட்டிருக்காங்க அண்ட் தென் 3 antonyms ஆப்போசிட்ஸ். ஆஃப்டர் தட் ப்ளூரல் ஃபார்ம் மேன் சர்வெண்ட் மென். ஸோ அதாவது நீங்கள் ஜென்ரல் பார்ட்டில் இருக்கிறத எல்லாமே கவர் பண்ணிவிடுங்க. synonyms, antonyms, அடுத்து சிங்குலர் ப்ளூரல், சஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ், அப்ரிவேஷன், அக்ரோனிம்ஸ், அடுத்து காம்பவுண்ட் வேர்டு, இது எல்லாமே. அடுத்து சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபேஷனபிள், அடுத்து எக்ஸ்பான்ஷன், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இது எல்லாமே டெஸ்ட் எழுதி பாருங்கள். காம்பவுண்ட் வேர்ட், அப்படி பொசிஷன் கேட்டிருக்காங்க, டென்ஸ் கேட்டிருக்காங்க, எல்லாமே இந்த பேட்டர்னில் லிங்கர். ஸோ இந்த மாதிரியான ஜென்ரல் பார்ட் வந்து இந்த மாதிரி கொஷின் பேப்பர் ரிவிஷனில் தான் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ரிட்டன் டெஸ்ட்டுக்கு நமக்கு டைமிங் வந்து ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால நம்ம ஓரல் டெஸ்ட் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்திங்களா ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் வித்தவுட் சாய்ஸில். இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணிங்கன்னா ஸோ இங்கிலீஷில் கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா, ஜென்ரல் பார்ட்டாக கேட்டாலுமே. அடுத்து பார்ட் 2 பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 ப்ரோஸ் 2 மார்க் கொஷின். இது ப்ரோஸ்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின் 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 3 எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி தமிழோட 5 கொஷின் பேப்பரும் சயின்ஸ் சோஷியல் கொஷின் பேப்பர் எல்லாத்தோட பிடிஎஃப்பும் வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம ஹாஃப் இயர்லிலே டில் பப்ளிக் எக்ஸாமுக்கு வரைக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்தராக வந்து நியூவாக பார்க்குறீங்க அப்படிங்கன்னா அப்கமிங் டேஸில் நான் வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணுறேன். செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா போயட்ரி, அகெயின் 2 மார்க் கொஷின்ஸு 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 3 poetic lines, set of poetic lines கொடுத்துட்டு answer any 3 questions 19, 20, 21 and 22nd. அடுத்து செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இதில் எப்போவுமே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. எது கிளியராக தெரியுமோ அதை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு சில பார்ட்லாம். ஸோ ஒரு சில கொஷின்ஸ் அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 2 மார்க்ஸ். ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் டு அதர் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணணும் கொடுத்துருக்க சென்டென்ஸை. பங்க்சுவேஷன் ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல், எண்டிங் வித் ஃபுல் ஸ்டாப் ஆர் கொஸ்டின் மார்க் ஆர் எக்ஸ்க்ளமேஷன். அது சென்டென்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அது இன்ஃபர்மேஷனோ ஸ்டேட்மெண்ட்டோ அப்படி இருந்தால் ஃபுல் ஸ்டாப். கொஷின் கேட்குற மாதிரி இருந்ததுன்னா அது கொஷின் மார்க் அண்ட் தென் எக்ஸ்க்ளமேட்ரி. இன் பிட்வீன் நீங்கள் வந்து எனக்கு தெரில கமாஸோ இன்வெர்டட் கமாஸோ அந்த மாதிரி இருந்தால் அதை மட்டும் நீங்கள் இது 2 ஃபாலோ பண்ணிங்கனாலே 2 மார்க்குக்கு 1 மார்க் நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துடலாம். அடுத்து ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போட்டுடுங்க, எண்டிங் வித் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை கொண்டு வந்தீங்கனாலே கிளியராக அந்த சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிடலாம். செக்ஷன் 4 ரைட்டிங் கைட் த ஸ்ட்ரேஞ்சர் டு முருகன் ஸ்டோர். ஸோ இந்த அதாவது கரெக்டாக வந்து நீங்கள் கைட் பண்ணும் போது லெஃப்ட் ரைட் அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜென்ரல் ஸோ அந்த கைட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல் ப்ரோஸ்லேருந்து 5 மார்க் கொஷின்ஸ், பேராகிராஃப் கொஷின் மாதிரி 10 லைன்ஸ் அண்ட் தென் போயட்ரியிலேருந்து 5 மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு எனி 2 எழுத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் த சேம் திங் ஃப்ரம் த போயமில் பார்த்தீங்கன்னா வந்து 33 and 34 வந்து பேராகிராஃப் கொஷினாக இருக்கும். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லையா பேராஃப்ரேஸ் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி சொல்லியாச்சு. என்னென்னா எந்தெந்த இது வந்து போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின் கேட்குறாங்க. அடுத்து பேராஃப்ரேஸ் த ஃபாலோயிங் வந்து எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எந்த போயம்லேருந்து கேட்டிருக்காங்கன்றது எல்லாமே நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணும் போதே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு வந்து அடுத்தடுத்து 10th வீடியோஸ் போடுறதுக்கு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செக்ஷன் 3 சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 5 மார்க். ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர். ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த மாதிரி அந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் தட் ஃபாலோ.
பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃபை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸை சர்ச் பண்ணலாம். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பேராகிராஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங். சே நோ டு ட்ரக்ஸ், டிசைன் அ போஸ்டர். ஓகேங்களா, போஸ்டர் மேக்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ரைட் அ லெட்டர் டு நியூஸ் பேப்பர் ஹைலைட்டிங் த அன்ஹைஜீனிக் கண்டிஷன் ஆஃப் யுவர் ஏரியா, அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஆஸ்ட் டு ரைட் அ ரிப்போர்ட் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. பிக்சர் பற்றி 5 சென்டென்சஸ் வித் ஹெட்டிங்கோடு நீங்கள் எழுதணும். அப்படி இல்லைனா சம்மரி ஆர் நோட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் பேசேஜ். ஸோ 5 கொடுத்துருக்காங்க. அதில் எனி 4 உங்களுக்கு எது கிளியராக வருமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி எழுத அந்த ஜென்ரல் பார்ட்டில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்தது ஐடென்டிஃபை த எரர். இது கிளியராக தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். இல்லை மேம் எனக்கு 100% வந்து ஐ எம் ஷுர் எனக்கு 5 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் கிளியராக தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை அட்டன் பண்ணலாம். அடுத்தது மெமரி போயம். இது வந்து ரொம்ப கிளியர், 5 மார்க்ஸ் அழகாக எடுக்கணும். ஏன்னா தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு? மனப்பாட பாடல், அதுக்கடுத்து மெமரி போயம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பார்ட்டை 1 by 1 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. ரைட் அ பேராகிராஃப் அபவுட் 150 வேர்ட்ஸ் பை டெவலப்பிங் ஹின்ஸ். ஓகேங்களா, இது வந்து நமக்கு வந்து சப்ளிமெண்ட்ரியிலேருந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ இதை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. இந்த ஹின்ஸை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி உங்களோட சிம்பிள் சென்டென்சஸ்லேயே அதை வந்து ஃப்ரேம் பண்ணிவிடுங்க. ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. 47ல் பார்த்தீங்கன்னா இதை பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. அது ஈஸியாக ஃபீல் பண்ணிங்கன்னா அதை அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைனா போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எது கிளியராக சூஸ் பண்ண முடியுதோ, இல்லை இதில் வந்து நான் வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் என்னால் அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். சரிங்களா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக அது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், 10th ஸ்டாண்டர்ட் கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 20-30 லைக்ஸ் தான் வருது. ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.